கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறைவா, வாழ்வளிக்கும் வல்லலே, இந்த வெள்ளிக்கிழமையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்கின்றோம். உம் தூய இருதயத்தின் இரக்கம் எங்கள் மீது பொழியப்படுவதாக. உம் தூய இருதயத்தின் அன்பால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவோமாக. உமது தூய இருதயத்தின் ஆறுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இயேசுவே, கல் நெஞ்சம் படைத்தவர்களாய் நாங்கள் இராமல், ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஒருவர் மற்றவரை புறம் சொல்லிக்கொண்டு ஒருவர் மற்றவர் மீது குறைகளை அடுக்கிக் கொண்டு போகாமல், நேர்மையான மனதுடன் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், அன்பு செய்யவும், புரிந்து கொள்ளவும், விட்டு கொடுத்து வாழவும் ஆண்டவரே வரம் தாரும். இது ஒரு அழகான வாழ்க்கை, இது ஒரு அற்புதமான வாழ்க்கை, இது ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரே முன்னின்று வழிநடத்துகின்றீர். ஒருபோதும் தீமையின் பக்கமாக நாங்கள் சென்று விடாமல், தீய சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் விழுந்து விடாமல், சிக்கி தவிக்காமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக. அன்பின் இறைவா, இதோ இந்த தெய்வீக ஆராதனையிலும் உன்னத ஆசீர்வாத திருப்பலியிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. அவர்களின் உள்ளங்களை ஆய்ந்து அறிந்து அவர்களின் உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வீராக. அவர்களின் மனதுக்கு ஆறுதலை தேறுதலை தந்தருள்வீராக. இதோ ஆண்டவரே, உமது நல்ல ஆசீருக்காக தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மை ஆராதனை செய்து இந்த இறை வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உமது தூய ஆவியின் வல்லமையை தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென்.